ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பாரின் சஹஸ்ராப்தியை முன்னிட்டு அவருடைய ஜீவகாருண்யத்தை பற்றி நான் தெரிவிக்கப் போகிறேன். திருமலையின் அடர்ந்த காடுகளில் எம்பார் ஒரு பாம்பை தொட்டுவிட்டு நீராடி சுத்தம் செய்து கொண்டு வந்தார். அதை பார்த்த ராமானுஜர், கோவிந்தா, நீ என்ன செய்தார் என்று கேட்டார். கோவிந்தன் பதிலளித்தார், அந்த பாம்பின் வாயில் முள் அகப்பட்டிருந்தது, அதை நான் நீக்கினேன். பாம்பை தொட்டதால் நீராடி சுத்தம் செய்து கொண்டு வந்தேன். இதை கேட்ட ராமானுஜர் திகைத்து நின்றார். எம்பார் பாம்பிடம் காட்டிய ஜீவகாருண்யத்தை பார்த்து ராமானுஜர் ஆச்சரியப்பட்டு நின்றார். இப்பேற்பட்ட எம்பார் திருவடிகளுக்கு பல ஆண்டு பாடுவோம். அவருடைய வாழ்த்திருநாமத்தை அனுசந்திப்போம். பூவளரும் திருமகளார் ஒளிவுட்டோன் வாழிய, பொய்கை முதல் பதின்மன் கலை பொருளுரை போன் வாழிய, மாவளரும் பூதூரான் மலர்பதத்தோ அன்வாழிய, மகரத்தில் உணர்வூசம் வந்துரித்த அன்வாழிய, தேவம் எப்பெரும் படைக்க திருந்தின அன்வாழிய, திருமலை நம்பி கடிமை செய்யும் அவன் வாழிய, பாவையர்கள் களவிதனை பகலென்ன அன்வாழிய, பட்டர் திருமெம்பார் பொறுப்பதமிரண்டும் வாழிய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பார் திருவடிகள்